ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? வீட்டு டிரைவர் வேலை. நேஷனல் டே 10 நாள் லீவ் விட்டாங்க. ஸ்கூல் லீவு. பரீட்சை வரத்துக்கு முன்னாடியே இங்கே பின்னாடி லீவ் விடுவாங்க. அதுக்கு ஒரு 5 நாள் லீவு. நேஷனல் டேக்கு ஒரு 5 நாள் லீவு. போன வியாழக்கிழமை ஸ்கூலு லாஸ்ட்டு. வெள்ளிக்கிழமை ஸ்கூலு இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை. அடுத்த திங்கக்கிழமை தான். இந்த திங்கள் இல்லாமல் அடுத்த திங்கக்கிழமை தான் 10-11 நாள் லீவ் விட்டாங்க. ஸ்கூல் லீவ் விட்டாங்க. இப்போ லீவ் விட்டோடனே அவங்கவுங்களாம் வெளியூர் போயிட்டாங்க. முதலாளி சில வீட்டில் முதலாளிங்க டிரைவரெல்லாம் அழைச்சிட்டு போயிடுவாங்க. நம்ம வீட்டில் அழைச்சிட்டு போகல. மண்டை காயுது. வீட்டில் உட்காந்து தூங்குறதுக்கு, படுத்து கிடக்க ரூம்லேயே கிடக்கிறதுக்கு மண்டை காயுது. எவ்வளோ இதனால தான் இந்த ரூம்லேயே உட்காந்துருக்குது பாருங்கள். நம்ம ரூமு தான். இந்த ரூம்லேயே எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருக்குது. அப்படியே கிடக்க வேண்டியதாக இருக்குது. என்ன செய்கிறது? சின்ன ரூமு, நம்ம ரூமு. இந்த ரூம்லேயும் இந்த பாத்ரூம்லேயும் பார்த்துக்கிட்டு உட்காந்து என்ன செய்ய பாத்ரூம், இந்த சின்ன பாத்ரூம், இந்த பாத்ரூம் பார்த்துட்டு இப்படி உட்காந்துருக்கானதாக என்ன செய்ய? காலங்கள் ஓடுது. வீட்டு டிரைவர் வேலைன்னா இப்படி தானே. டைம் பாஸ் ஆகுதோ இல்லையோ, டைம் பாஸ் பண்ணியே ஆகணும். எங்கேயும் வெளியிலையும் போக முடியாது. ஏதாவது ஒரு நாளைக்கு சொல்லிட்டு போகலாம். நேற்று நேசன்றீங்கிறனால சொல்லிவிட்டு வெளியில் போய் சுற்றிட்டு வந்தோம். நேசன் என்ன ஐமான், இந்த பாருங்க ஐமான் சங்கம், ஐமான் சங்கத்தில் போய் நேற்று அபுதாபி கேஎஃப்சி பார்க்கில் போய் எல்லாம் ஜாலியாக சுற்றிட்டு எல்லாம் விளையாட்டு போட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க. பெரியவர்லேருந்து சிறியவர் வரைக்கும், சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாம் விளையாண்டாங்க. போட்டியெல்லாம் வச்சாங்க. பார்த்துட்டு பரிசு அளிப்பெலாம் கொடுத்தாங்க. மதியானம் சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் சாப்பிட்டுவிட்டு தெம்பா மதியானம் சாப்பாடு கொடுத்தாங்க. பிரியாணி கொடுத்தாங்க. மட்டன் பிரியாணி, ஊர் பிரியாணி மாதிரி இருந்துச்சு. சக்கையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சாயங்காலம் விளையாட்டு போட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பரிசு அளிப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னா, இந்த டீ சம்சா கொடுத்தாங்க. ஊர் சம்சா மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வாங்கி சாப்பிட்டோம். ஓசியில் தானே கிடைக்கிது, காசாக கொடுக்குறோம். சாப்பிட்டோம். மதியானமும் ஓசியில் சாப்பாடு பிரியாணி. அப்புறமேல 5 மணிக்கு 4:30 மணிக்கெலாம் டீ சம்சா கொடுத்தாங்க. சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. அப்புறம் பரிசு அளிப்பெல்லாம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம் நேற்று. இப்போ இன்னொரு 4 நாள் உட்காந்துருக்குன்னு. இப்போ என்ன திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை, இன்னொரு அடுத்த திங்கக்கிழமை வரைக்கும் இப்படி இருக்கும். நாளைக்கு நாளைக்கு வந்துடுவாங்க. வீட்டில் எல்லாம் அரபி வீட்டிலலாம் வந்ததுக்கப்புறம் எங்கேயாவது லோக்கலில் போகணும்பாங்க. இந்த பள்ளிக்கூடம் லீவ் விட்டா, வேலை விட்டா, ஸ்கூல் லீவ் விட்டா, ஒரு டிரைவருக்கு, வீட்டு டிரைவருக்கு எல்லாருக்கும் வேலை இருக்காது. பாதி பேருக்கு வேலை இருக்கும், டிரைவர் அழைச்சிட்டு போயிடுவாங்க. பாதி பேர் வெளிநாடு போயிடுவாங்க. அதனால் வெளிநாடு போனதுன்னா டிரைவர் வந்து வீட்டில் தான் இருக்குன்னு. எங்கேயும் சுத்தவும் போக முடியாது, வீட்டில் தான் இருக்குன்னு. ஏதாவது டெலிவரி வரும், ஜாமான் வாங்கி வைக்கணும், யாராவது வருவாங்க. அதனால் டிரைவருங்க வீட்டில் தான் இருக்குன்னு. லீவும் போட்டு போக முடியாதுங்க. இதுதாங்க டிரைவர் வாழ்க்கை. இப்போ கம்பெனியில் வேலை செஞ்சால் அப்படி கிடையாது. கம்பெனியில் வேலை செய்வாங்க, கம்பெனியில் வேலை லீவுண்டா அதுக்கப்புறம் யாரும் கூப்பிட மாட்டாங்க. புரியுதா? யாரும் கூப்பிட மாட்டாங்க. முடிஞ்சு போச்சு. காலைல தூங்கலாம், அவங்க பாட்டு அவங்க இஷ்டத்தை இருக்கலாம். ஆனால் வீட்டு டிரைவர் அப்படி இருக்க முடியாது. கம்பெனி டிரைவர் எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம். யாரையும் கேட்கணும் அவசியம் இல்லை. லீவுனா முடிஞ்சு போச்சு, யாரும் கூப்பிட மாட்டாங்க. வீட்டு டிரைவர் அப்படி கிடையாது. கூப்பிடுவாங்க, எந்த நேரத்துலையும் கூப்பிடுவாங்க. ஏதாவது ஃபோன் அடிப்பாங்க, எங்கே போய் ஜாமான் எடுத்துவாங்க, இங்கே போய் ஜாமான் எடுத்துருவாங்கம்பாங்க. எங்கேயாவது வெளிநாட்டில் இருந்துட்டு ஃபோன் அடிப்பாங்க, அங்கே ஜாமான் இருக்குது போய் எடுத்துருவாங்க, இங்கே ஜாமான் இருக்குது எடுத்துருவாங்க. இதான் வெளிநாட்டில் வீட்டு டிரைவருடைய வேலை. வீட்டு டிரைவர் வேலைண்டா எந்த நேரமும் லீவு இருந்தாலும் வெளியில் போக முடியாது, சொல்லவும் முடியாது, முழுங்கவும் முடியாது. அப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கணுங்க. இதான் வீட்டு டிரைவர் வேலை. ஏதோ ரொம்ப டார்ச்சு, அதாவது ரொம்ப கஷ்டமான வேலை இருக்காது. ரெஸ்ட் இருக்கும், நல்லா படுத்து தூங்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம், சாப்பிட்லாம். ஆனால் வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது. இதுதான் வாழ்க்கை. வீட்டு டிரைவர் வேலைங்க. ஓகேயா? இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடிடுச்சு 30 வருஷம் காலம் இப்படி வெளிநாட்டிலையும் ஓடிடுச்சிங்க. ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். யாரெல்லாம் வீட்டு டிரைவராக இருக்கீங்க, யாரெல்லாம் வீட்டில் இதே மாதிரி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். பாய்.